த்ரிஷா நாயகி படத்துல பாடலை பாடியிருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா? தமிழ் தெலுங்கு திரையுலகத்துல கடந்த 10 வருடங்களுக்கு மேலா இன்னமும் முன்னணி நாயகர்கள்ல ஒருத்தவங்களா இருந்துட்டு இருக்கிறவங்க த்ரிஷா. சென்னையில தான் பிறந்து வளர்ந்தவங்கனாலும் தமிழ்ல சரளமா பேச மாட்டாங்க. 4 வார்த்தைகள் பேசினா அதுல 2 வார்த்தைகள் கண்டிப்பா ஆங்கிலத்துல இருக்கும். அப்படிப்பட்டவங்கள தன்னுடைய மன்மதன் அம்பு படத்துல ஒரு கவிதை பாடலை படிக்க வச்சாரு கமல்ஹாசன். நல்லா படிக்கவும் அவங்க பாடவும் இல்லை, படிச்சாங்க. அட, த்ரிஷாவா அப்படி பேசியிருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்டவங்க பலர். தொடர்ந்து தூங்காவனம் படத்துலயும் கமல்ஹாசனோட நடிச்ச த்ரிஷாவை சொந்த குரல்ல டப்பிங் பேச வச்சாரு கமல். இப்போ த்ரிஷா நாயகியா நடிச்சிட்டு வரும் நாயகி படத்துல ரகு குன்சே இசையமைப்புல ஒரு பாடலை பாடியிருக்காங்களா. த்ரிஷாவோட மேனேஜரா இருந்த கிரிதர் தயாரிக்கும் இந்த படத்தை ஒரே சமயத்துல தமிழ் தெலுங்குல கோவி இயக்கிட்டு இருக்காரு. சமீபத்துல தான் இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் வெளியிடப்பட்டது. 1970 காலகட்ட திரைப்பட நாயகியா த்ரிஷா இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஒரு த்ரில்லர் படமா உருவாகிட்டு வரும் நாயகி படத்தை தமிழ்ல ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் வெளியிடுறாங்க. மன்மதன் அம்பு படத்துல கஷ்டப்பட்டு தமிழ் பாடல பேசின த்ரிஷா நாயகி படத்துலயாவது பாடியிருப்பாங்களா, இல்ல அந்த படம் மாதிரி பேசிதான் இருப்பாங்களா?